பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஏல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 28. மரியே வாழ்க. நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த குழப்பமான நிலையில் நாம் வாழும் பொழுது மரியே வாழ்க என்ற வார்த்தையின் மூலம் நம் வாழ்வில் இருள் அகன்றி ஒளி பிறக்கும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும். சோர்வடைந்து திடமில்லாமல் இருப்பவர்களுக்கு புது ஆற்றல் பிறக்கும். வாழ வழி இல்லாமல் தவிப்போருக்கு புது வழி உண்டாகும். நாம் இந்த மரியே வாழ்க என்ற வார்த்தையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதன் மூலம் நம் வாழ்வில் சமாதானமும் மன அமைதியும் நம்பிக்கையும் உண்டாகும். மரியே வாழ்க என்ற வார்த்தை கேட்டவுடன் நரகத்தில் உள்ள சாத்தான்கள் நடுங்கும். மரியே வாழ்க என்று சொல்பவர்களுக்கு அவர்கள் பக்கத்தில் கூட எந்த தீய சக்தியால் நெருங்கக்கூட முடியாது. மரியனின் பக்தி உள்ளவர்களுக்கு பில்லி, சூனியம், ஜோசியம், ஏவல் எந்த வகையான மாந்திரிகமும் அவர்களுக்கு பலிக்காது. ஏனென்றால் மரியே என்ற வார்த்தையை கேட்டவுடன் நரகத்துள்ள சாத்தானின் தலைவன் கூட பயந்து நடுங்குவான். நாம் தினமும் ஜெபமாலை செய்து மரியே வாழ்க என்று சொல்லி நம் வாழ்வில் எந்த செயலும் செய்ய தொடங்குவோம் என்றால் அதனால் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். அதன் மூலம் ஜெபமாலையின் பக்தியின் மேன்மையை பிறருக்கு உணர்த்துவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.